Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் என்னோட ஜாயின் பண்ணிருக்காரு. சிவனேன் வெளிய போய் நின்னு புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஆமா. ஏன்னா ஒரே ஆளா ரொம்ப நேரம் பேசிட்டு வாய் வலிக்குதா அதனால தான். சோ இந்த அவ எதெல்லாம் சொல்ல போறோம் நம்ம கவுண்டர் கொடுப்போம். சரிங்களா? அதனால உட்கார்ந்து இருக்கறேன். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் போன வீடியோல ப்ராமிஸ் பண்ண மாதிரி மீஷோவோட பார்ட் 2. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதுவே 2 வீடியோ ஆயிடுச்சு, ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வெஸ்டர்ன் வேர்ன்னு வச்சுக்கோங்களேன். வெஸ்டர்ன்னா அப்படியே ரொம்ப அல்ட்ரா மாடர்ன்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு இந்தியனைஸ்டு வெஸ்டர்ன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். பொறுமா பார்ட் 2 வீடியோல அப்புறம் போடு. பார்ட் 1 வீடியோக்கு நாங்கள் லிங்க் கேட்டோமே, ஃபர்ஸ்ட் கொடுத்தியா கேட்குறேன். என்ன பார்ட் 1க்கு ஷூக்கு லிங்க் கூட கத்திட்டே இருக்கிறேன் நம்ம. ஏமா நீ காது அது வந்து இப்போ போட்ட வீடியோ, இது நீ சொல்றது பழைய வீடியோ. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நான் ஏன் தெரியுமாக்கா நான் லிங்க் போடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு லிங்க் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லிங்க் போடாமல் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் அவங்க பண்ணுறாங்க மீஷோக்கு. நான் ஏங்க மீஷோக்கு போய் ப்ரமோஷன் பண்ண போகிறேன்? மீஷோ ப்ரமோஷன்லாம் நடக்கும்போது நான் குவைத்தில் இருந்தேன். ஓகேங்களா? ப்ரமோஷன் பண்ணாங்களா ஸ்டார்டிங்கில்? ஸோ அதனால லிங்க் போடவே பயமாக இருக்குது. லிங்க் போட்டால் நான் ப்ரமோஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்க, அதனால நான் லிங்க் போட்டேன். சரி, அதனால தான் ஃபோட்டோ போட்டேன். அது நம்பர் எதுமோ இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்து நம்பர் போட்டேன். நம்பர் அதில் நம்பர் சரியா தெரியுன்றதை அப்புறமா தான் பார்த்தேன். ஒரு சிஸ்டர் வேறு பெரிய கமெண்ட் அடிச்சு நான் யூஸ்வலாக கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட் தான் நமக்கு வந்து நம்ம வீடியோ செய்யும்போது நமக்கு இதுவாகிடுன்னு சொல்லிட்டு இவர் தான் பார்ப்பாரு. வந்து நாங்கள் பார்க்குறேன். அது காமிங்க. அது என்ன? அது ஒன்றும் இல்லை மக்களே, நமக்கு கொஞ்சம் ட்ரெஸ் 1-2 போட்டேன். உங்களுதா? நினைக்கிறேன் காலையிலேருந்து இவளுக்கு தான் வந்துருக்குது. இல்லை எழுது பாருங்க, இது வந்து நம்ம வேற வீடியோக்காக 1-2 தான் நான் எனக்கு போடுறாங்க, அதுவும் வர மாட்டேங்குது. ஓகே, என்ன பேசிட்டு இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்கல. இல்லை இவர் தான் எப்பவுமே கமெண்ட் செக்ஷன் பார்ப்பாரு. ஸோ அதில் பார்த்துட்டு என்ன நீ லிங்க் கேட்குறாங்க இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற, இமீடியட்டாக அனுப்பு அப்படின்னு கடை எடுத்து அனுப்பிச்சேன். ஸோ அதுதான் காரணம். ஏதாவது நம்ம லிங்க் போட ப்ரொமோஷன் நினச்சி ரொம்ப பேசுவேனா வாங்க வீடியோ வேற. அம்மா லிங்க் கேட்டுனே இருக்கிறேன், கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு வேற கேட்டிருந்தாங்க. ஆமாம். ஸோ ஓகே, நம்ம வந்து 2வது வீடியோ போவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் குர்தாஸ் வெஸ்டர்ன் வேர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். அது என்ன வெஸ்டர்ன் வேர்ஸ்ன்னு கொஞ்சம் நேரம் காமிச்சிடுறேன் இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம சூரிய கட்சி கொடி மாதிரி இருக்குங்க, 3 கலர்ல பாருங்க. இது நிறைய பேர் வந்து போட்டிருப்பீங்க, பாத்திருப்பீங்க. இந்த Dress Black, Rose, White யூடியூப்லயே நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது நான் திருப்பியும் நானும் அதே எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொடி மாதிரி இருக்குது. சோ ஒரு வெங்காய கலர், ஒரு ஒயிட், ஒரு Black. ஓகேங்களா? இல்லையே, வெங்காய கலர், ஒரு Black and White தானே இருக்குது. ஓகே, இப்ப பாருங்க மேக்கப் போட்டுக்கிறான் போல, வேற ரோஸ் போட்டெல்லாம் வழிஞ்சு ஊத்துதுங்க. பரவாயில்ல, இந்த பண் பண்றது அதுவும் ஒரு அழகுதான். இது ஒரு ட்ரெஸ்ஸுங்களா? ஓகே, நம்ம இதை வந்து மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன வந்து ரேயான் மெட்டீரியல் சம்திங். ஸோ லென்த் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீக்கு கீழே இந்த ஆங்க்லெட் வரைக்கும் வருது வச்சுக்கோ. நல்ல லென்த்து, ரொம்ப மேக்ஸி டைப் ஃபுல் கவுன் சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் மேலே. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லீவ். ஆக்சுவலி கொஞ்சம் ஃபேட்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு நீங்க குட்டி கை போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. பட் இந்த அளவுக்கு நீங்க ஸ்லீவ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த இதுவா இருக்கிறது தெரியாது. ஃபுல் ஹேண்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை, இது வரைக்கும் கை போட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு கை தான் இது. ஸோ இதை நம்ம வேர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேர் பண்ணி ரீசெண்டாக ஒரு ரீல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு கலர், சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன், எல்லாமே ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது. இது மெட்டீரியல் பேர் தான் எனக்கு தெரியல சரியா. இது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியலு, ஆனால் காட்டன் கிடையாது, அது பேர் எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் குர்த்தா. ஜீன்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் எப்போ ஜீன்ஸ் போடுறேன், நான் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இருங்க நான் தான் பிரிப்பேன். ஜீன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே போடுறதுக்காக நான் ஜீன்ஸ் வச்சிருக்கேன். ஆனால் நான் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ நான் போடுறது இல்லை. இப்போ நான் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புல்லட் ஓட்டும் போது தான் இதெல்லாம் போடுவாங்க. ஆமாம், புல்லட் ஓட்டும் போது போடுவேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன். நல்லா இருக்குது. இதோட ஸ்லீவ் தான் இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் நல்லா காத்தோட்டமா ஒரு பட்டர் நல்லா இப்படி இருக்கும், நல்லா பெருசா. என்ன சொல்றது, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லங்க, டைல் போடும்போது கொஞ்சம் இப்படி ஸ்விவல் சொல்லுவாங்கல்ல, இப்படி இந்த சங்கு எல்லாம் எப்படி சுத்திட்டு இருக்கும் அந்த மாதிரி கை
இப்படி ரவுண்டா இருக்கிற மாதிரி. இந்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹார்ட்டா ஒரு மாதிரி இந்த பிங்க் கலர் ஆர்ட், மெரூன்ல பிங்க் ஆர்ட் போட்டது. இது கீழே பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ராக் மாதிரி வந்திருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஒட்டிட்டு இருக்காது ட்ரெஸ் வந்து சில பேருக்கு வந்து கான்சியஸா ஒட்டிட்டு இருந்தா இப்படி எடுத்து வருவோம், அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ட்ரெஸ்ஸே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ராக் டைப்ல தான் வருது. நமக்கு வந்து கொஞ்சம் இடுப்பு கிட்ட டைட்டா வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் பாத்தீங்கன்னா as usual இதுவும் பாத்தீங்கன்னா அந்த ரேயான் மெட்டீரியல் தான், சிந்தட்டிக் மெட்டீரியல் தான். ஓகேங்களா, சிந்தட்டிக் மெட்டீரியலா இருக்கிறதுனால தான் ரேட். இதோட ரேட்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. பாத்தீங்களா, அப்படி பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் பாத்தீங்கன்னா 338 ஒர்த் தான், கண்டிப்பா ஒர்த் தான். அடுத்தது இந்த மெரூன் கலர் ட்ரெஸ்ஸோடது வந்து பாத்தீங்கன்னா 225 265 அந்த ரேஞ்ச் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியலுங்க. இது வந்து கிரேப் மெட்டீரியல், பார்ட்டி வேர் டாப்ஸ் தான். இது வந்து பார்ட்டி வேர் டாப்ஸ், ஃபெஸ்டிவல் டாப். இது வந்து 223. நான் தான் சொல்றேன்ல, நான் தான் இதெல்லாம். என்னது நீங்க தான் இதெல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றீங்க? இதுல ரேட் எல்லாம் ரேட் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்றீங்களா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து வேர் பண்ணி எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, என் வீட்டுக்காருக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி நான் ஜீன்லாம் போட்டு பல வருஷங்கள் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசில் போட்டது, குழந்தைங்கள்லாம் பிறந்தப்புறம் அதெல்லாம் போடுறதே இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீ இது மாதிரி போடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜீன்லாம் ஆனவுடனே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த சம்மருக்குலாம் பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, இது அஃப்கோர்ஸ் காட்டன் கிடையாது, பட் சம்மருக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன ஒன்று, கீழே ஃபேன் கீன் போட்டால் மேலே பறந்துடும், அது நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சிக்கன் காரி டாப் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் காரி என்பது எனக்கு சுத்தமாக தெரியாது. இவருக்கு சிக்கன் காரி அப்படின்றது தெரியல. இவர் என்ன சொன்னார், சிக்கன் கறி கூட ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து ஸ்டால் போட்டிருந்தா வந்து போட்டிருந்தாங்க. போயிட்டு ஒரு நார்த் இந்தியன் லேடியோ இல்லை நம்ம ஊர் லேடியோ தெரியல, சிக்கன் காரி இவங்க சொல்கிறாங்க. இவங்க லேடி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. அவன் வந்து சிக்கன் கறி வாங்க 1500 வாங்க அப்படின்னு சொன்னான். சிக்கன் நான் வந்து வீட்டில் வந்து சொன்னேன், ஏதோ டாப் இருக்காம சிக்கன் கறின்னு சொன்ன அப்புறம் இவங்க சிக்கன் கார் அப்படின்னு சொன்ன அப்புறம் நேற்று கூட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். ஓகே, இதுதான் இது வந்து என்னன்னா சிக்கன் கறி குர்த்தா, பெரியது குர்த்தா இல்லை, ஆஃப் குர்த்தா, வெஸ்டர்னைஸ்டு குர்த்தா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி குர்த்தா. நிறைய கலர்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி நாங்கள் எடுத்த கலர். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட மாடல்ல வந்து நிறைய பேர் பிளாக்ல வாங்கியிருப்பாங்க. அதோட காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து இது வரைக்கும் இந்த செஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைனிங், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி ட்ரெஸ்ஸோடைய இதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டார்க் கலர் பேஸில் மேலே ஒயிட் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி நான் வந்து இது கிரேல எடுத்தேன். என்கிட்ட கிரே கலர் இல்லவே இல்லை. ஸோ எனக்கு கிரே வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கிரேல ஒயிட் வந்து எனக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு வீடியோல செம்மையா தெரியுது பாருங்க. கிரே எனக்கு ரொம்ப, இவர் தான் கிரே எடுத்தாரு. ஸோ இதுக்கு டைட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ல 2 ரோப் மாதிரி இருக்கு, வேணும்னா டைட் பண்ணிக்கலாம். ஒன்னே என்னன்னா உள்ள வந்து ஒரு இன்னர் ட்ரெஸ் போட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது தெரியாது. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் படி பார்த்தோம்னா இந்த வயிறு பார்ட் வந்து தெரியற மாதிரி இருக்கும் அந்த மாடல்ல. பட் நமக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம வந்து உள்ள ஒரு ஸ்லிப் ஹோல் போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. பட் இந்த டிசைன்லாம் வந்து ஒர்த்து நல்லா தான் இருக்குது. எம்ப்ராய்டரி இதோட ரேட் கெஸ் பண்ணுங்க பாப்போம். 335. 335 தான் இருக்கு. அப்படியா? ஆமா, ஒரே நிமிஷம். இதோட ரேட் 248. பாருங்க, நான் சொன்ன 350 தான இருக்குது. 248. இல்ல என்னன்னா இந்த ரேட்லாம் சொல்றதுனால போன வீடியோல கூட ஒருத்தர் இவங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க, புடவை பிசினஸ், குர்த்தா பிசினஸ் பண்றாங்க, யாரும் நம்பாதீங்க, நான் சேல்ஸ் எல்லாம் பண்ணலங்க, ஏதோ நான் வாங்குறத ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, ஏதாவது சஜஷன் சொல்லுங்க, என்ன ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றதுக்கு. ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ஏர் ஆயில் இதுல வீடியோ பார்த்துட்டு நீங்க ஏர் ஆயில் பிசினஸ் பண்றீங்களா, எல்லா யூடியூபரும் ஏர் ஆயில் பிசினஸ் பண்றாங்க. அப்புறம் நிறைய பண்றாங்களே, இது புடவை சாரி பிசினஸ் நிறைய பண்றாங்க. அதாவது ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் நிறைய நான் பாக்குறேன். பொட்டிக்கு நம்ம மட்டும் தான் எதுவும் பண்ணாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. அப்புறம் இதையே நம்மளால பண்ண முடியல, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. அதனால டிவி சேல்ஸ் பிசினஸ் பண்ணலாமா? டிவி சேல்ஸ் பண்ணலாமா? டிவி விற்கலாமா?
எப்படி இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க? சாம்சங் போற இடத்துல வேணா ஜெயிதாக பேசினேன் போட்டு வைக்கலாமாங்க? சரி ஓகே, இந்த Dress இப்ப நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த Dress லுக் வைஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. இது கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பர், ஆனா கம்ஃபர்டபுளான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. இந்த வயிறு இடத்துல பாருங்க, நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கா, உள்ள வந்து நம்ம வந்து இந்த கிரே கலர்லயே ஸ்லிப் வாங்கி போடணும், அப்பதான் பாத்தீங்கன்னா இதை வேர் பண்ண முடியும். இதுல கொஞ்சம் பேண்ட் வந்து ஏதாவது உள்ள எதுவும் தெரியக்கூடாது, இல்லைன்னா லைனிங் வச்சு தைச்சுதான் போடணும் போல இருக்கு. எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ இதுதாங்க மல்டி கலர் டியூனிக் டாப்ஸு. ஸோ நான் வந்து இது மாதிரி ஒயிட் கலர்ல போடணும், ஒரு பீச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒயிட்டு வித் மல்டி கலர் இதெல்லாம் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஐஷு கூட போட்டுருந்துருப்பாள் பிங்க் கலர். ஆமா, ஒயிட் வித் பிங்க்ல. ஸோ இதுல மோஸ்ட்லி டாமினண்டா தெரியாது பார்த்தீங்கன்னா பிங்க் தெரியும், ரொம்ப டாமினண்டா தெரியும். ஸோ கையில பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவு, 3/4 ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல், இந்த புஸ் 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 இதெல்லாம் நிறைய இந்த செவரில் தோரணம்லாம் கட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தோரணம் டிசைன்லாம் இருக்கும். அப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோயியாக இருக்கும். அந்த எண்டு பிடிங்க, அந்த எண்டு எங்க இதை பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ளோயியாக இருக்கு. ஆக்சுவலி ஒரு குட்டியா ஒரு நீ வரைக்கும் முட்டி வரைக்கும் வரா மாதிரி லென்த்துங்க. இது கீழே நான் 3/4 லெகின்ஸ் போட்டு வந்துருக்கணும். 3/4 இந்த ஆங்கிள் லெகின்ஸ் ஒயிட்ல போட்டுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், பிளாக் ஃபுல் போட்டேன். அதனால அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரெஸ்லாம் என்ன சைஸ்ன்னு. இப்போ நான் கரண்டாக பார்த்தீங்கன்னா XXL தான் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு XL சூட் ஆகும். பட் XXL நான் எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் குண்டாயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்றது வந்துட்டு 10வது திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைன்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பெருசா வாங்கினா நமக்கு சேஃப்டி. அதுதான் கொஞ்சம் ஃப்ரீ லூஸா போட்டோன்னா எனக்கு கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். டைட்டா இருந்ததுதான் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுதாங்க. இதோட ரேட் என்ன தெரியுமா? இருங்க, இதோட ரேட்டு 332ங்க. 332. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்பா இந்த கிரேப் மெட்டீரியல் சம்திங் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு டிவிங்க ஓகே. அடுத்து நீங்க பார்க்க போற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஷார்ட். இந்த ஷார்ட் குர்த்தா மாடலே எனக்கு இன்னொரு ஃபேவரட்டான ட்ரெஸ்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பேட்சில் வாங்கின இந்த ஒரு ஷார்ட் குர்த்தா. இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி வாங்குறது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். மெட்டீரியல் காட்டன் மாதிரி தெரியும், ஆனால் காட்டன் கிடையாது. இது வந்து அந்த ரேயான் மெட்டீரியல். ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காஸ்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். மாதிரி தான் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு. நான் இன்னும் கேட்டா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரெஸ் மீஷோலனா இதுதான் நான் லாஸ்டா காட்டுறேன். ஆக்சுவலி இதுல மெரூன் இருந்தது ஆல்ரெடி. ஆமா, மெரூன் இருந்தது, Black இருந்தது. நிறைய பேர் Black எடுத்துட்டாங்க, பட் இது வந்து இவர் ப்ளூ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்ப கோவம் வந்துச்சுனா ரட்டச்சட போட்டு ஸ்கூலுக்கு போறோம், ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த Dress. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே பாத்தீங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவ். இந்த பஃப் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் அந்த ப்ளவுஸ் தைப்பாங்க பாத்தீங்களா, நல்ல ஒரு எலாஸ்டிக் வச்ச நல்ல இப்படி நல்ல பலூன் மாதிரி வந்த ஒரு பஃப் ஸ்லீவ். கொஞ்சம் ப்ளஸ் சைஸ்க்கு கொஞ்சம் பெருசா தான் தெரியும், பட் ஸ்டில் தெரிஞ்சின்னு போகுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இது நல்ல கான்ட்ராஸ்டா ஒரு பீச் கலர் பட்டன்ஸ். அது வந்து 2 மாசம் தான் இருக்கும், 3வது மாசம் அறுத்துருவோம். பறக்கலாம் மாட்டேன், ஏன்னா நான் போட்டா தானே. வாஷிங் மிஷின் எப்படி கடபடா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இது வந்து ரேயான் மெட்டீரியலுங்க. ரேயான் மெட்டீரியல். ஃப்ரண்ட்ல வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஒயிட் நெக்கா எதிர்பார்த்தேன். இது ரொம்ப பூசா இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ப்ராட் ஷோல்டரா, அதனால கொஞ்சம் நெக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்ப கிடையாது, ஓரளவுக்கு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக தெரியாது. அதனால ஸோ இது வந்து 2 லேயர், கீழே ஒரு லேயர், அது கீழே இன்னொரு லேயர், 2 லேயர் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா 3/4 ஒயிட் லெகின்ஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ரேட் என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 190-200 தாங்க இருக்கும். 286. 286. ஓகேங்களா? இதுதான் இதோட ட்ரெஸ்ஸோட ரேட்டு. ஸோ இது வந்து வேர் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது ஆஸ் அ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இது வந்து எந்த அளவுக்கு சூட் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டாங்க. கொஞ்சம் ப்ளஸ் சைஸாக இருக்கும்போது நெக்கு ப்ராடாக வச்சா தான் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லீனாக தெரிய முடியும். பஃப் ஹேண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஓகே, வேர் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் இருக்குது. இது 4ம் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான். ஸோ
ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸ். ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸ்னால் என்னன்னா நம்ம சைஸை விட டபுள் மடங்கு இருக்கிற சைஸோட டிஷர்ட்ஸ். இல்லை அப்படி எனக்கு தெரியல அது மீனிங் வந்து. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எஸ் இருந்தது, எம் இருந்தது, எல் இருந்தது, எக்ஸ்எல் இருந்தது. ஆமாம். பட் நம்ம எடுத்தது டபுள் எக்ஸ்எல். பட் நாங்கள் போட்டதெல்லாம் ஓவர் சைஸ் தான் போட்டுருந்தது. ஆமாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ன போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ல? ஸ்டே க்ரூவி அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்சில் இது காம்போ. இது வந்து சேர்த்து 150 150 300. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர். ரொம்ப பிடிச்சது இந்த கலர். நல்லா இருக்கு, கிளாத் நல்லா இருக்கு. இது நான் 4 தடவை துவச்சிட்டேன், 4-5 தடவை துவச்சிட்டேன். ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்வெட் ஆகும், அதெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. 4-5 தடவை துவச்சு இது பிரிண்ட் போவே இல்லை. ஸோ தென் இட்ஸ் குட். 150 rupeesக்கு நல்ல டிஷர்ட். கிளாத்தும் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கு. ஏன்னா நான் குவைத்தில் இருந்த வரைக்கும் எனக்கு என்ன நான் கேள்விப்பட்டேன்னா வந்து இங்கே டிஷர்ட்ஸ் நல்லா இருக்காது, டிஷர்ட்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்குது, 400 500 இருக்குது. நம்ம குவைத்தில் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டிஷர்ட். ஆனால் இங்கே மீஷோவில் இவ்வளோ சூப்பராக இருக்குது டிஷர்ட்னா கண்டிப்பாக அன்பிலீவபிள். இது வந்து இப்போ டெலிவர் ஆச்சு. செம்ம கலரு, லாவெண்டர், செம்ம கலரு வித் இந்த பாருங்க பிரிண்ட் பாருங்க, செம்ம கலர். இது வந்து நான் இவர் ஜிம் படி, இவர் தான் என்னோட ஜிம் படி. அதனால இவர் வந்து பெருத்துட்டே போறாரா, அதனால ஜிம்ல சேரலாம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு ஜிம் இருக்கு. சரி ஓகே, அதோட ஃபீஸும் ரொம்ப கம்மி, ஒருத்தருக்கு 250 rupees தான், 2 பேர் சேர்ந்தா. ஸோ அதனால இவருக்கு ஒரு டிஷர்ட்டை வாங்கி கொடுத்து மோட்டிவேஷன் ஆக்கியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தான். ஸோ அது நல்லா இருக்குது இதுவும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதை வந்து வேர் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெகின்ஸும் வாங்கினேன். இது நிறைய இடத்துல கிடைக்கும், பட் டபுள் எக்ஸல் சைஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்க்லெட் லெகின்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து காம்போ, 2 சேர்த்து 200 ஈச் 100க்கு வாங்கினேன். மெட்டீரியல் நல்லா இருக்கு, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 200 சம்திங் வாங்கினேங்க. ரேட் தப்பாக சொல்லியிருந்தா சாரி, நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை வேர் பண்ணி பார்ப்போம். பாப்பா டிஷர்ட்லாம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. நான் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் இந்த இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மைசூரில் இருந்தேன், அப்போ போட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா வெரி லாங் பேக் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போடுறேன் இந்த ஒர்க் அவுட்காக. அப்படி டிஷர்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு ஆசைலாம் கிடையாது, எனக்கு டைட்டாக டிஷர்ட் போடுறது அதெல்லாம் பிடிக்காது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ஒரு ஆக்வர்ட் லுக்கும் இல்லை. நல்ல ஒரு ஆப்ஷன் டிஷர்ட், இதில் வாங்கினா குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இதாங்க ஹெண்டு வந்தாச்சு வீடியோக்கு. ஸோ இந்த மீஷோவோட இது பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல, இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெரி லோ பட்ஜெட் குர்தாவோட சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன நீ இஷ்டத்துக்கு ட்ரெஸ் வாங்கி தள்ளிட்டே இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது, பெரிய பட்ஜெட் சொல்ல முடியாதுங்க. நான் மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இப்போ இது அடுத்து போட போற வெரி லோ பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாவே ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் செலவு பண்ணிருப்பேன். 500 600 700 அதுக்குள்ளதான் செலவு பண்ணிருப்பேன். அந்த அத்தனை ட்ரெஸ்ஸுக்கு ஒரு டெய்லி வேர் அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ அது கூடி சீக்கிரம் வரப்போது. 1-2 ட்ரெஸ் வர வேண்டியது இருக்கு. ஸோ வந்துட்டு அதோட ஃபிட்டிங்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் போட வேண்டியதுலாம் ரிட்டர்ன் போட்டுட்டு பெஸ்ட்டான பீசஸ் மட்டும் நம்ம எடுத்து வீடியோவா பண்ணலாம். எனக்கு ஒரு டிஷர்ட் அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ போட்டுருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, நான் வாங்காம இருப்பேனா இன்னொரு டிஷர்ட் சொல்றேன். இவருக்கு இந்த மகாபலிபுரத்துல போட்டிருந்த அந்த ஒரு ஹாலிடே டைப் அந்த அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. தென்னை மரம் எல்லாம் போட்டு டிஷர்ட் போடுவாங்க, ஷர்ட் போடுவாங்களே, ஷர்ட்டு, அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவா நான் அடுத்து போட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெரி லோ பட்ஜெட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.